புதுச்சேரியில் 3 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி கோரிக்கை வைத்திருந்தது. இந்நிலையில் தற்போது 3 தொகுதிகளிலும் தனித்தே போட்டியிடுவதாக அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவித்திருக்கிறார். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், முழுமையான விவரங்கள். புதுச்சேரி மாநிலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனித்து போட்டியிடும் என்று அந்த கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அறிவித்திருக்கார். தொடர்ந்து 2001ஆம் ஆண்டு முதல் திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி புதுச்சேரியில போட்டியிட்டு வருவதாகவும் இந்த முறை 3 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று திருமாவளவன் கோரிக்கை வைத்திருந்தார். தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் அதற்கான ஒரு உடன்பாடு எட்டப்படாத நிலையில 3 தொகுதிகளிலேயோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்கனவே வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறது. இந்த நிலையில காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து ஒரு இழுபறி நீடித்து வந்த நிலையில காங்கிரஸ் கட்சி தங்களுடைய தொகுதியுடைய எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ளாத காரணத்தினால் எந்த தொகுதியை விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்குகிறார்கள் என்ற அறிவிப்பை இதுவரை வெளியிடவில்லை என்றும் இதனை அடுத்து தற்பொழுது தனித்து போட்டியிடுவது என்ற முடிவை எடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கார். பிசிகே சார்பில் தற்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்துள்ள முசுடு, நெட்டப்பாக்கம் மற்றும் உழவர்கரை ஆகிய 3 தொகுதிகளிலையும் தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளோம் என்றும் நாங்கள் போட்டியிடாத மற்ற தொகுதிகளில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை அறிவித்திருக்கார். ஏற்கனவே திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்தினார். திமுக தங்களுக்கு ஒதுக்கிய 14 தொகுதியில் ஒரு தொகுதியை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்ய முன்வந்ததாகவும், ஆனால் அதை காங்கிரஸ் கட்சி எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ளாத காரணத்தினால் 3 தொகுதி என்ற எதிர்பார்த்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அந்த 3 தொகுதி வழங்க வாய்ப்பில்லை என்ற அடிப்படையில் தான் தற்பொழுது தனித்து போட்டி என்ற ஒரு முடிவை எடுத்திருக்கார். அதே நேரத்தில் தமிழகத்தை பொறுத்தளவு இன்னும் ஒரு 11 மணி அளவுல அண்ணா அறிவாலயத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தொகுதி பங்கீட்டுக் குழு வர இருக்கிறார்கள். அங்கு உடன்பாடு கையெழுத்தாக இருப்பதாக தற்போதைய தகவலாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.